To the students, today class is social. The topic is Unit 1 Evaluation of Human and Society Prehistoric Period. So, already teach about this topic, origin of the earth and the geological ages. Next one, human inquired into the past and the origin of this world. Okay, today I will continue this topic, prehistoric forms, Arthropods through Homo erectus, the Homo sapiens. These are this topic is I will teach today. Okay, who are we? What is the name of your species? So என்ன அப்படின்னா, now who are we? நீங்கள்லாம் யாரு? அவங்க what is the name of our species? ஸோ அவங்க ஸ்பைசிஸோட நேம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளாம் யார்? we are the Homo sapiens. Homo sapien means what? Homo sapiensனா யார்? ஸோ அக்கால மனிதர்கள். ஸோ ஹியூமன் எவாலுவேஷன் அண்ட் மெர்ஜரேஷன்ஸ். ஸோ மனிதரோட எவாலுவேஷனும் மெர்ஜரேஷனும். ஓகே, the chimpanzee, gorilla and the organoids also along with humans are collectively called the great apex. Among them, the chimpanzee and the giant the closest to human. So என்ன அப்படின்னா, chimpanzee, gorilla, organoids அந்த கோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ இது எல்லாமே மனிதர்களோட ஒரு கிரேட் எபிக்ஸ், அவங்களோட கலெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அமாங் தேம் த சிம்பான்சி அப்படின்றது ஹியூமனோட க்ளோசஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சிம்பான்சி அப்படின்னா, அதோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தக்குள்ள 98% வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸோட சிம்பான்சியோட ஆக்டிவிட்டீஸும் ஒத்து போகுது. ஸோ அதனால தான் என்ன மனிதர்களில் இருந்து குரங்கிலிருந்து பரிணாமம் பெற்றவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹியூமன் எவாலுவேஷனோட மெர்ஜானதான் சிம்பான்சி, கோரிலா அண்ட் ஆர்டிக்யூண்டாஸ். ஸோ இது எல்லாமே ஹியூமனோட ஒரு க்ளோசஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ancestor to humans were called the hominins and their origin have been traced in Africa. They evaluate from those origins and then began to move to other part of this world. In due course of time, the hominins emerged around 7 to 5 million years ago. Skeletons of Australopithecus on one of the early species of this tribu have been found in Africa. So ancestor means முன்னோர்கள். நம்ம மனிதர்கள் முன்னோர்கள் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹொமினைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆஃப்ரிக்கா, அந்த ட்ரேசிஸ்லேருந்து வந்தது தான் இந்த ஹொமினைன். ஸோ அவங்களோட என்னென்னா ஆஃப்ரிக்காவோட ட்ரேசஸ் தான் அந்த ஹோமினைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆனது அப்படின்னா, வேர்ல்டில் எல்லா பக்கமுமே வந்து இதோட தொடக்கத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், அந்த இடத்துல இல்லை, வேர்ல்டில் எல்லா பக்கமுமே இந்த எவாலுவேஷன் அப்படின்றது வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. இந்த ஹொமினைன்ஸ் எமர்ஜென்ட். ஸோ வந்து 7 to 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஹொமினைன்ஸ் அப்படின்றவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ 7லேருந்து 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஹொமினைன்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. அவங்களோட ஸ்கெலிட்டன்ஸ் மீன்ஸ் எலும்புக்கூடு. ஸோ அது ஆஸ்ட்ரோபோலியேசியஸ் மூலியமாக வந்து முன்னாள் மனிதர்களுக்கு வந்து ட்ரிபியூட்ஸ், பழங்குடியினர், அப்புறம் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பைசிஸ் முன்னோர்கள் அண்ட் பழங்குடியினர், இவங்களை எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரோபோலியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட் ரிஃப்ட் வேல்யூ இன் ஆஃப்ரிக்கா ஹேஸ் many sites that have evidence for the prehistoric period. So
என்னென்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரிஃப்ட் வேலி அப்படின்றது பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக் பீரியடில் இவங்க வாழ்ந்தாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்றத எவிடன்ஸாக வந்து சொல்லலாம். Do you know the DNA of chimpanzee in 98% ideological to that of this human being? ஸோ என்ன அப்படின்னா ஹியூமன் பீயிங்குங்க 98% வந்து என்ன அப்படின்னா மனிதர்களோட ஒத்து போகிறது தான் இந்த சிம்பான்சி. The Great Rift Valley is a valley-like formation that run from about 6,400 km from the northern part of the Syria to central Mozambique in East Africa. This geological features is visible even from this space, and many prehistoric sites are ஃபவுண்ட் இன் எ ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ என்ன அப்படின்னா அந்த ரிஃப்ட் பள்ளத்தாக்கில் வந்து நிறைய ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 6400 கிலோமீட்டர் தூரத்தில் சிரியாவோட நார்த்தன் பார்ட்டில் இருந்து மெசபிக்யூ ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்து அந்த ரிஃப்ட் வேலி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஜுவாலஜிக்கல் ஃபெதர்ஸ் அவங்களோட என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஸ்பேசஸ் வந்து இருக்குது, எந்த இடத்துல ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் வந்து இருந்தது அப்படின்றத ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா மக்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. Human ancestors are divided into various species according to the physical feathers. ஸோ மனிதர்களை வந்து அவங்களோட உடல் தோற்றத்தை வச்சு வந்து நிறைய பிரிவுகளாக வந்து பிரித்தாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா Hominine refers to all species of modern and existing great ape with also including humans. இது என்ன hominid அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க வந்து மாடர்னில் இருக்கக்கூடிய எல்லா கிரேட் ஆப்ஸ்லேருந்தும் ஹியூமன் முதல் கொண்டு சேர்ந்தது தான் வந்து இந்த hominid. Hominines அப்படின்றது ஜுவாலஜிக்கல் ட்ரிபி refers to the closest relation to of a human ancestor and the sister species including Homo sapiens, the modern human, and the existing members of Homo, Neanderthals, Homo erectus, Homo habilis, and various species of Anthropologians. Humans are the only living species of this tribute. They stand erect, walk with 2 legs and have large brains. They can use the tools and a few of them can communicate, it including the gorillas. So என்ன அப்படின்னா இவங்க வந்து ஜுவாலஜிக்கல் ட்ரிபியூ அப்படின்றது இவங்களோட ஹியூமன் முன்னோர்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை அப்படி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் மீன்ஸ் நம்ம இருக்கக்கூடிய மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம நேந்திரதால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நேந்திரதால்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஹியூமன் ஹவுஸில் வசிக்கக்கூடிய மக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நேந்திரதால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோ எரக்டியஸ் அப்படின்னு இருக்காங்க, ஹோமோ ஹெபிலியன்ஸ் அப்படின்னும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னென்னா அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸில் இருந்தவங்களை தான் அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதுலேயும் நிறைய வேறு ஆந்த்ரோபித்தியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஹியூமன் அப்படின்றவங்க ஒன்லி லிவிங் ப்ரைஸஸ். அவங்க வந்து பழங்குடி மக்கள், ட்ரிபீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து நடந்தாங்க. அவங்களுக்கு 2 லெக்ஸஸ் இருந்தது, நிறைய லார்ஜ் பிரைன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அவங்களுக்கான நிறைய டூல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. லாங்குவேஜ் கம்யூனிகேஷனும் வந்து இருந்தது. இட் இன்க்ளூடிங் கொரில்லாஸ் முதல் கொண்டுமே வந்து அவங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து இருந்தது. இவங்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹொமினியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹோமோ ஹெபிலன்ஸ் ஹேண்டட் ஹியூமன் வாஸ் த இயர்லி நோன் அஸ் த ஹியூமன் ancestors. So human ancestors to make tools in Africa about 2.6 million years ago, around 2 million years ago. The species of Homo erectus erecting emergence. This species made hand axes between 2 and 1 million years ago. They beginning to spread into various parts of Asia and Africa in time. So Homo habilis அப்படின்றது வந்து ஹேண்டி ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். The earliest
ஹியூமன் ஆன்சிஸ்டரை வந்து இவங்க சொல்கிறாங்க. இவங்க நிறைய டூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப்ரிக்காவில் 2.6 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி நடந்தது தான் இந்த ஹோமோ ஹெப்பிலியன்ஸ். இங்கே 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பைசிஸ் வந்து ஹியூமன் எரெக்டா அப்படின்றது வந்து தொடங்கினதாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது இல்லாத இந்த ஹேண்ட்மேட் ஆக்ஸ் எல்லாம் எப்போ செஞ்சாங்க அப்படின்னா 2 and 1 மில்லியன்ஸ் இயர் முன்னாடி தான் இந்த ஹேண்ட்மேட் ஆக்ஸ் கையால் செய்யப்பட்ட ஆயுதங்களை வந்து செஞ்சாங்க. இது வந்து எங்கன்னா வேரியஸ் ஆசியாவிலையும் ஆஃப்ரிக்காவிலையும் ஒரே டைமில் நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. அடுத்து ஆட்டோமேட்டிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் called Homo sapiens, which man first appearance around 3 lakhs years ago in Africa. It is believed that this modern human eventually merged and disappeared into variation part of this world from around 60,000 years ago. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்கலாக மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படின்றது தான் ஹோமோ ஸ்பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விஷ்மேன் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தவங்க. இவங்க தான் மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவங்க தான் இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக வெவ்வேறு பகுதிகளில் வந்து 60,000 ஆண்டுகளாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் வந்து டிஸ்பேர் பண்ணி வேரியேஷன் பார்ட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹோமோ ஸ்பெயின்சியஸ் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஆர் யூ கிளியர்? ஸோ எனி டவுட்? ஓகே, ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் அண்ட் ரைட் இட் அண்ட் சென்ட் மீ இன் எ வாட்ஸ்அப் குரூப். த ஹோம்ஒர்க் இஸ் first detail is homework, write it and send me. Thank you.